ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்துட்ருக்கோம். இது செய்யுளில் மட்டும் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷன் டி, சிவபெருமான். சிவபெருமான் தான் மதோன்மத்தர் என அழைக்கப்படுகிறார். இது முக்கூடர் பல்லில் இருக்குது. அடுத்தது, முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர். முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர். இதற்கு சரியான விடை பெயர் தெரியவில்லை. பெயர் தெரியவில்லை. இந்த கபிலரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவரை பற்றி நேற்றே நிறைய டீட்டெயில் பார்த்தோம். இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இவர் திருவாதவூரில் அந்தனர் மரபில் பிறந்தவர். திருவாதவூர் ஞாபகம் வச்சுங்க. திருவாதவூர் அந்தனர் மரபில் பிறந்தவர். இது மட்டும் இல்லாமல் கடைச்சங்க புலவர். இவர் கடைச்சங்க புலவர். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் கடைச்சங்க புலவர் தான் இவர். இந்த பரணர் இவரோட ஃப்ரெண்டு. பரணர், இன்னும் பரணர், கபிலர், இடைக்காடர். யார்? இடைக்காடர். இடைக்காடர், ஔவையார் ஆகியோர் இவரது ஃப்ரெண்டு. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பின்வருவனற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். 2, சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். 3, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 4, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இதில் சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது அதுதான் பொருந்தாதது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள்னு தெரியும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது மட்டும் இல்லாமல் இதை ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு, என்னது ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு முதல்ல சொன்னவர் மயிலைநாதர். மயிலைநாதர் ஐம்பெருங்காப்பியம்னு. இந்த ஐம்பெருங்காப்பியம்னு சொன்னதில் அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் நூலை பெயர்களை முதல்ல குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர். அதாவது ஐம்பெருங்காப்பிய நூலை முதல்ல குறிப்பிட்டவர் கந்தப்ப தேசிகர். கந்தப்ப தேசிகர். இது இரண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொன்னவர் மட்டும்தான் இவர். இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் என்னென்ன நூல் இருக்குது அப்படின்னு சொன்னவர் இந்த கந்தப்ப தேசிகர். இது புரிஞ்சால் போதும். அடுத்தது போகலாம். சிந்தாமணியே, என்னது சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை சீவகன். சீவகன் தான் சிந்தாமணியே என அழைக்கப்பட்டிருக்காரு. இது சீவக சிந்தாமணின்னு எல்லாத்துக்கும் தெரியும். சீவக சிந்தாமணி. இந்நூல் ஒரு சமண காப்பியம். சமண காப்பியம். இது மட்டும் கிடையாது. இந்நூலோட வெவ்வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனநூல், முக்தி நூல், காமநூல், மறைநூல் அப்படின்னு இதற்கு நிறைய பெயர் இருக்கு. அடுத்து, அப்பூதியடிகள் களவு டேஸ் 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 நீங்கியவர். களவு, பொய், காமம், சினம் ஆகியவை நீங்கியவர் தான் இந்த அப்பூதியடிகள். இது பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கும். இது பெரிய புராணம். அப்பூதியடிகள்னாவே பெரிய புராணம். பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தொண்டர் புராணம். இது
2 நூல்களை சேர்த்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதாவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதி. அதை நம்பியாண்டார் நம்பி எழுதினார். திருத்தொண்டர் திருவந்தாதி இதை நம்பியாண்டார் நம்பி எழுதினார். இது இரண்டையும் சேர்த்து அதற்கு புதிய நூலாக வெளியிட்டவர் தான் இந்த திருத்தொண்டர் புராணம். அதாவது சொல்லப்போனால் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது. திருத்தொண்டர் தொகை ஒரே அடியில் அந்த அடியவர் பெருமையை கூறும். அடுத்தது இந்த முதல்ல ஏற்றினவர் தான் சுந்தரர். ரெண்டாவது திருத்தொண்டர் திருவந்தாதி. இதை ஏற்றின நம்பியாண்டார் நம்பி ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடியார்களின் சிறப்பை கூறுவதாக இருந்திருக்கு. இது இரண்டை நூல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம். ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 பேர் சிறப்புகளை விளக்கி இந்த திருத்தொண்டர் புராணம் இயற்றியிருக்காரு. யார்? சேக்கிழார். அடுத்தது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவரை பற்றி சொல்லணும்னா இவர் மலரும் மாலையும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. மலரும் மாலையும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இந்த சிலப்பதிகாரத்தில் இன்னும் யார் யார் எது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் எங்கானுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றவர் தான் இந்த பாரதியார். இந்த இது சமண காப்பியம். இந்த சிலப்பதிகாரம் சமண காப்பியம். மொத்தம் 2 ஐம்பெருங்காப்பியங்களில் 2 நூல். அதாவது மணிமேகலை, குண்டலகேசி, இது 2ம் பௌத்த காப்பியம். இந்த சமண காப்பியம் மற்ற 3, அதாவது சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இது 3ம் சமண காப்பியம். பௌத்த காப்பியம் மணிமேகலை, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இது 3ம் சமண காப்பியம். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஒக்குமே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். இதில் நம்மளுக்கு இந்த 9 நாளி உடுப்பவை 2 இது மட்டும் தெரியும். இதை கொஸ்டின் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இதற்கு அடுத்த லைன் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லை இதற்கு முன்னாடி லைன் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் இதை படித்து வச்சுங்க. கடுமா பார்க்கும் கல்லாருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஒக்குமே என்பது இந்த பாடலடி. இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த புறநானூறு பற்றி நிறைய பார்த்துட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன். புறநானூரில் மொத்தம் 65 துறை, 11 திணை இருக்குது. பெண்களின் வீரத்தை குறிக்கும் திணை தான் முதின் முல்லை. இந்த புறநானூறு 8 தொகையில் காலத்தால் முந்திய நூல். இதையும் சொல்லிட்டேன். 8 தொகையில் காலத்தால் முந்திய நூல். அடுத்தது போகலாம். அடுத்தது நச்சினையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி பாடலை எழுதியது யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, போதனார் அப்படிங்கிறவர் தான் விதிவிலக்கா 13வது அடி பாடலை எழுதியிருப்பார். அதில் இது எத்தனாவது பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 110வது பாடல். இந்த நற்றினை முதல்ல
பின்னந்தூர் நாராயணசாமியால் 1914 பதிப்பிக்கப்பட்டது யாராலேன்னு பார்த்தோம்னா பின்னந்தூர் நாராயணசுவாமி. இது மட்டும் இல்லாமல் இது தூதின் வழிகாட்டி. என்னது? தூதின் வழிகாட்டி அப்படின்னு பெயர் இருக்குது இதற்கு. இது மட்டும் இல்லாமல் தூதின் வழிகாட்டி அப்படின்னா அது நற்றிணை. தூதின் இலக்கணம் அப்படின்னா தூதின் இலக்கணம் அப்படின்னா அது இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம் தூதின் இலக்கணம் அப்படின்னா இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டிற்கும் குழம்பிடாதீங்க. வழிகாட்டினா அது நற்றிணை, தூதின் இலக்கணம் அப்படின்னா இலக்கண விளக்கம். அடுத்தது உரிமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது புறநானூறு. அதே கொடுத்துட்டோம் புறநானூறுன்ட்டு. இது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இயற்றிய நூல். கடந்த நெடுஞ்செழியன் இயற்றிய நூல். அடுத்ததா அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மூதின் முல்லை. இது புறநானூறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தம் புறநானூரில் 11 திணை 65 துறை இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மூதின் முல்லை பெண்களின் வீரத்தை கூறுவதுன்னு நம்மளுக்கு தெரியும். அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் இந்த புறநானூறு பாடுகிறது. அடுத்ததா வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடுத்தது 67 வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதி யார். இது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே சொன்னது பாரதிதாசன். இது மட்டும் இல்லாமல் கவிமணி திருக்குறளை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். அதை பார்க்கலாம். முதல்ல நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருப்பார். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக ஓர்ந்து எழுந்து எழுக ஓதி தொழுக எழுந்து ஓர்ந்து அப்படின்னு ஓதி தொழுக எழுந்து ஓர்ந்து. அடுத்தது இரண்டாவது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன். பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொன்னதும் கவிமணி தான். பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொன்னதும் கவிமணி தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இரண்டே போதும். பரணரும் ஓர்ந்துன்னு சொல்லியிருப்பாரு. ஒன்று பறந்து இன்னொன்று கவிமணி. இதை இரண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் குறளில் என்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி எலும்பு. அடுத்தது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு இக்குறட்பாவில்
வேளாண்மை என்னும் சொல்லின் பொருள், வேளாண்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உதவி செய்தல். உதவி செய்தல். இதுலேயும் ஒரு டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த கவிமணி சொன்னதில் இப்போ இரண்டாவது, புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன் அப்படின்னு கவிமணி தான் சொல்லியிருக்காரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு, அது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னும் கவிமணி தான் சொல்லியிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.